வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவ யோகால இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பஷ்வகோணாசனா. பஷ்வகோணாசனா யார் யார் பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இது ஜென்ரலி எல்லாருமே பண்ணலாம். ஆனால் பேசிக்லி யார் பண்ணணும்னா ஹூ ஹேஸ் அ வெரி ஸ்டிஃப் பாடி, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு பாடி, என்னால் நிறைய மூமெண்ட்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்டிஃப் பாடிக்கு பஷ்வகோணாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி பஷ்வகோணாசனா எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனால உங்கள் பாடியில் ரொம்ப எலாஸ்டிசிட்டி ரொம்பவே நல்லா மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் பாடி கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு பிளான் பண்ணும்போது முன்னாடி பண்ண இந்த ஆசனாஸ் எல்லாம் உங்களுக்கு லேட்டர் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இதோட காஃப் மசில்ஸ், உங்களோட தைஸ்ல இருக்கிற மசில், ஆம்ஸ்ட்ரிங், அதுக்கு ஒரு பெண்ட் இருக்கும். இடுப்புல இருந்து உங்களோட தை மசில்ஸ் வரைக்கும் போற நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ், மசில் எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் சீராகும். ஸோ பஷ்வகோணாசனா பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் சீராகிறது, பாடியில இருக்கிற ஸ்டிஃப்னஸ் போறது, அண்ட் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கணும்னா இந்த ஆசனாவை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னுட்டு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்க கையை நமஸ்தே நார்மலி இப்படி பிடிப்பீங்க இல்லையா, முன்னாடி பிடிக்கிற. ஸோ இந்த நமஸ்தேவை பின்னாடி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஸோ பின்னாடி இப்படி பிடிக்கணும். அதை எப்படி பிடிக்கலாம்? இப்படி. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வர வைங்க. உங்கள் மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுங்க. உங்களோட பேக் இரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட எல்போவில் இருக்கிறது, பைசப்பில் இருக்கிற மசில்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். நீங்கள் மெதுவாக முன்னாடி மேட்டில் இருந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பஷ்வகோணாசனா இருக்கும்போது ஒரு கால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரெண்டு காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறது. ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது உங்கள் ஸ்பைன் இரெக்டாக இருந்தால் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மூச்சு உள்ள வெளியே. 1 2 3. மெதுவாக மேலே வாங்க. நார்மலி ஃப்ரண்ட் உங்கள் காலை முன்னாடி எடுத்து ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸாக இருந்தால் ஹாஃப் வே மட்டும்தான் போக முடியும். ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஆம்ஸ்ட்ரிங் வெறியறதுனால உங்கள் நெத்தி உள்படும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த நமஸ்தேவை ரொம்ப நேரம் பிடிக்க முடியலன்னா மெதுவாக மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டு உங்கள் நமஸ்தேவை எடுத்துட்டு இந்த விரிஸ்ட், அதாவது கையை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மணிக்கட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். மூச்சு உள்ள வெளியே, மெதுவாக மேலே வாங்க. இது பாய் எக்ஸசைஸ்னால ரெண்டு பக்கமே பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரைட் கால் பண்ணிட்டுக்கு அப்புறமா லெஃப்டில் திரும்பிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்கள் வயிறை முன்னாடி தள்ளி முன்னாடி பாருங்க. அண்ட் மெதுவாக கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவாக கீழே போகும்போது நமஸ்தே பிடிச்சும் போகலாம். இல்லை உங்களுக்கு அந்த மணிக்கட்டு தான் கரெக்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் முன்னாடி போய் மணிக்கட்டை டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஃபினட் அண்ட் மெதுவாக மேலே வரலாம். ஸோ அண்ட் ஸ்லோவாக கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன்ஸ்க்கு வந்துடலாம். இதே மாதிரி தான் உங்கள் நமஸ்தேவை முன்னாடி பிடிக்கிறதோட பின்னாடி பிடிச்சு அந்த பாடி ஸ்டிஃப்னஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் பஷ்வகோணாசனா ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இன்னொரு வாட்டியும் நான் உங்களுக்கு பஷ்வகோணாசனா எப்படி பிடிக்கலான்னுட்டு பார்க்குறேன். முன்னாடி பிடிச்ச ஒரே நமஸ்தேவை தான் பின்னாடி பிடிக்கும். என்ன, பின்னாடி பிடிக்கும் போது இந்த ஹிப்பு கிட்ட பிடிக்க வேண்டாம், இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் நமஸ்தே மெதுவாக மேலே ஏறி அட்ஜஸ்ட் ஆகி மேலே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் பஷ்வகோணாசனான்னு சொல்லுவாங்க. மெதுவாக கால்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு பின்னாடி பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு மெதுவாக பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கைகள், உங்களோட பைசெப்ஸ் பொசிஷன்ஸ் ரொம்பவே மூமெண்ட் நிறைய கொடுக்கறதுனால பாடியில் ஸ்டிஃப்னஸ் குறையும். இன்னைக்கு நீங்க பஷ்வகோணாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.